கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ கடந்த சில வாரங்களாக தேவனின் உன்னதமான இயல்புகள் அப்படிங்கிற கருத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருப்பாங்க. அதை குறித்து மட்டுமே அறியறதுக்கு முற்படுவாங்க. யாவை தேவனை குறித்து அறிய முற்படுவது கிடையாது. ஆனா வேதாந்தத்துல யாவை தேவனை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவும் கூட யாவை தேவனை குறித்து அவர் என்னிலும் பெரியவர் என்று அநேக விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். பிதா எதை எனக்கு சொல்றாரோ, எதை செய்யறாரோ அதே அன்றி நான் எதையுமே நான் சொந்தமா செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப யாவே தேவனை குறித்து அறிவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுக்கு சொல்லும்போது தேவனை விசுவாசிங்கள், என்னையும் விசுவாசிங்கள் அப்படிதான் சொல்றாரு. அப்ப தேவன் இல்லாம இவரு கிடையாது. அப்ப இவருக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அப்ப முதலாவது தேவனை விசுவாசிக்கணும், இவரை விசுவாசிக்கணும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதே போல தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். யெஷுவா கிறிஸ்து சொல்றாரு, தேவனை உயர்த்தியும் தன்னை தாழ்த்தியுமாக தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்றதை நாம படிச்சிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். ஆனா இவரை காட்டிலும் ரொம்ப மோஸ்ட் குட் யாரு? யாவை தேவன் தான் அப்படின்னு சொல்லி உயர்த்தி பேசான்னு சொல்லி பார்க்கணும். அந்த யாவே தேவனை குறித்து வேதாந்தத்துல நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய குண பண்புகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், இருத்தலுக்கான இயல்புகள் என்ன, இதெல்லாம் வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நாம் தான் அதை அறியறதுக்கு முற்படுவது கிடையாது. ஆகையினாலதான் இது தேவன் யாவே தேவனுடைய உன்னதமான இயல்புகள், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 வாரங்களாக பார்த்துருக்கிறோம். இது 8வது வாரமாக இது இருக்கிறது. பாகம் 8 தேவனுடைய உன்னதமான இயல்புகள் அப்படிங்கிற காரியத்திலே பாகம் 8ஐ நாம இப்போ தொடர்ந்து நாம பார்க்கலாம். தேவன் அவரை குறித்த காரியங்கள் வேதாந்தத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். வேதாந்தம் இல்லாம சொந்த கருத்துக்கள் எதையுமே இங்க நம்ம கொண்டு வர்றது கிடையாது. வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அவரை குறித்து அப்படிங்கிற காரியங்களை தான் நாம் அறிந்து கொள்ள முற்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆழ்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். உன்னதமான தேவனுடைய இயல்புகள் அப்படிங்கிறப்போ 2 விதமா இருக்கு. ஒண்ணு இருத்தலுக்கான இயல்புகள், தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான இயல்புகள். இன்னொன்று குண இயல்புகள். இப்ப நாம இருத்தலுக்கான இயல்புகளை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் பின் வரக்கூடிய காலங்களில் அந்த குண இயல்புகளை குறித்து நம்ம படிக்கலாம். இப்ப இதுவரைக்கும் நாம இருத்தலுக்கான இயல்புகள் அப்படிங்கிற காரியங்கள் குறித்து நம்ம 12 காரியங்களையும் பார்த்திருக்கிறோம். 12 இயல்புகளை குறித்து நாம் வேதாத்தின் வாயிலாக தெளிவாக பார்த்திருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தா தேவனுடைய குண தோற்றம், தேவனுடைய சரீரத்துவம், தேவனுடைய ஆவித்தன்மை, தேவனுடைய தன்னில் தானே இருத்தல், தேவனுடைய தன்னில் போதுமானதாய் இருத்தல், தேவனுடைய நித்தியத்துவம், தேவனுடைய சாவாமை, கண்ணுக்கு புலப்படா தேவனுடைய தன்மை, தேவனுடைய ஏகத்துவம், தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய சர்வ ஞானம், தேவனுடைய சர்வ வியாபகம். இதை குறித்து வரைக்கும் நாம கடந்த வாரங்கள்ல கடந்த 7 வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து இதை பார்த்திருக்கிறோம், ஆராய்ந்து தியானித்திருக்கிறோம். இப்போ அந்த உன்னதமான அந்த தேவனை, யெஷுவா கிறிஸ்துவுக்கும் மேலாக இருக்கிற அந்த தேவனை நாம் போற்றும் பயபக்தியோடு, மன தாழ்மையோடு, தேவன் மேல் கொண்ட அன்போடு இன்னும் இருக்கக்கூடிய இந்த 2 குண இயல்புகளிலும் நாம் ஆராய்ந்து தியானிப்போம் வாருங்கள். இப்போ நாம அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, தேவனின் மேலாதிபத்தியத்தை குறித்து நாம பார்க்க போறோம். அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளுடைய 13வது இயல்பு அப்படிங்கிறப்போ தேவனுடைய ஈடற்ற உச்ச நிலை. அதாவது ஆங்கிலத்தில் காட் சுப்ரீமசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தேவனுடைய மேலாதிபத்தியம், உச்சநிலை அப்படிங்கிறப்போ மேலாதிபத்தியம், எல்லாத்துக்கும் மேல அவர் தான். அவரு காட்டிலும் வேற யாருமே கிடையாது. அவருக்கு சரி நிகராக யாரும் கிடையாது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் தன்னில் தானே இருத்தல் அப்படிங்கிறதுல தேவனுடைய அந்த உச்ச நிலையில இருக்கிறாரு, சுப்ரீமசியா இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இப்போ அந்த காரியங்களை குறித்து நாம தியானிக்கலாம். இப்ப தேவனுடைய இப்போ
அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவரும் ஒண்ணு சம ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னிலும் பெரியவர்ன்னு சொல்ல பார்க்கிறோம். அதே போல யெகோவா மகிமை அடைந்த பிறகும் கூட தனக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து தானும் கீழ்ப்பட்டிருப்பார் என்று வேதாந்தம் சொல்றதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அப்ப தானும் கீழ்ப்பட்டிருப்பார் அப்படிங்கிறப்போ யெகோவா கிறிஸ்து தெய்வீக சுபாவத்திலே உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட, சாவாமையில இருந்தாலும் கூட, ஈடற்ற மகிமையில இருந்தாலும் கூட தேவனுக்கு சமம் கிடையாது. தேவன் எல்லாத்திற்கும் மேலான ஒரு உச்ச நிலையில இருக்கிறாரு. மேலாதிபத்தியத்துல இருக்கிறாரு. அவருடைய சுப்ரீமசிக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. அவர் தான் எல்லாத்துலயும் மேலா இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இதன் மூலமா புரிந்து கொள்கிறோம். அப்போ அவருடைய மேலாதிபத்தியம் அப்படிங்கிறப்போ, சுப்ரீமசி அப்படிங்கிறப்போ 2 விதமான காரியங்கள நாம பார்க்க 2 விஷயங்கள் விசேஷமா அதுல குறிப்பிடப்படுகிறது. என்னன்னு பார்த்தோம்னா, ஆள் அப்படிங்கிற ரீதியில, இல்ல ஒரு பெர்சன், தேவன் ஒரு பெர்சன் அப்படிங்கிற ரீதியில, குணாம்சத்துல, அவர் பண்ணக்கூடிய திட்டத்துல, திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல, அவர் செயல்படக்கூடிய காரியங்கள்ல, அதுல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவா கிறிஸ்துவும் கூட விதிவிலக்கு கிடையாது. அவர் இயேசுவா கிறிஸ்து திட்டமிடுறதுல, செயல்படுறதுல கூட பிதாவே தேவனுக்கு கீழே தான் இருக்கிறார் ஒழிய மேல கிடையாது. அப்போ யாவே தேவன் ஆள் ரீதியில, குணாம்சத்துல, அதை திட்டமிடுறதுல, செயல்படுறதுல, இது எல்லாத்திலுமே எல்லாரையும் விட ஒப்பிட முடியாத அளவிலே மேம்பட்டவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மேம்பட்டவர் தான். ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்பாடு செய்து அது இயேசு கிறிஸ்து கொடுத்து அதை அவர் செயல்படுத்த வைக்கிறாரு. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவாக தான் இவர் இருக்கிறார். யெகோவா கிறிஸ்து இருக்கிறார். அப்ப யெகோவா கிறிஸ்துக்கு மேல்பட்டவரா இருக்கிறாரு. தேவன் யெகோவா கிறிஸ்து எதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, எதெல்லாம் சொல்றாரோ அதை தான் அவர் செய்யறாரு. எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் யெகோவா கிறிஸ்துக்கும் தெரியும் அவரை குறித்த காரியங்கள். அப்ப அவரை குறித்த காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்குது. அப்ப அவரோட மேலாதிபத்தியம் அப்படிங்கிறது யெகோவா கிறிஸ்துக்கு மேலாக இருக்கிறது. ஒப்பிட முடியாத அளவில ஒரு மேம்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது எதெல்லாம் ஆள் ரீதியில, குணாம்சத்துல, திட்டமிடுறதுல, அவருடைய செயல்பாடுகள எல்லாத்துலயுமே அவருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அவருக்கு மேற்பட்டவரும் யாரும் கிடையாது. அதான் அவருடைய சுப்ரீமசி அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். 2வதா பார்த்தோம்னா, அனைத்து உயிர்களிலும் அனைத்து உயிர்கள் இல்லையா? பூமி உலகத்துல இருக்க எல்லா உயிர்கள், எல்லா பொருட்கள் எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவைகளா இருக்குது. ஏன்? எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. எந்த உயிரா இருந்தாலும், எந்த பொருளா இருந்தாலும் அவரால உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆகவே எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவைகளா இருக்குது. கீழ்ப்பட்டு இருக்க வேண்டியவைகளாகவும் இருக்குது. முடிவிலே, எதிர்காலத்திலே கீழ்ப்பட்டு இருக்க போகிறவைகளாகவும் அது இருக்குது. இப்ப யாராவது அத்தகைய கீழ்ப்படிதலை உறுதியாக மறுத்தாங்க அப்படின்னா, கடைசி முடிவாக நிர்மூலமாக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப சாத்தான் பார்க்கிறோம். அவன் உச்ச நிலையில இருந்த ஒரு லூசிபர். எல்லா தூதர்களுக்கும் மேலாக இருந்திருக்கிறான். லூசிபர் இருந்திருக்கிறான் இல்லைங்களா? விடுதலை நட்சத்திரமா இருந்திருக்கிறான். தன்னோட மேட்டுமையினால அவன் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எவரேனும் இத்தகைய கீழ்ப்படிதலை இறுதியாக மறுத்தாங்கன்னா, கடைசியில அவங்களுக்கு முடிவு எப்படி இருக்கு? நிர்மூலமாக்கப்படக்கூடியவர்கள், அழிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எல்லா உயிர்களும், பொருட்களும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடியவைகளா இருக்குது. அதே போல இருக்க வேண்டியவைகளா இருக்குது. ஏன்னா நாம அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எதனால? அவர் நம்முடைய சிருஷ்டிகர். நம்மளை படைத்தவர். நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு எது நன்மையானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நன்மையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் சிலர் கீழ்ப்படியாமல் இருப்பார்களானால் எதிர்காலத்திலே அவர்கள் கீழ்ப்படிய போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி கீழ்ப்படியாதவர்கள் யாராவது இருப்பார்களானால் நிச்சயமாகவே முடிவிலே நிர்மூலமாக்கப்படக்கூடியவர்கள். இதுதான் என்னது? தேவனுடைய ஈடற்ற உச்ச நிலை, மேலாதிபத்தியம், இல்ல அவருடைய சுப்ரீமசி என்று இந்த காரியங்களை குறித்து நாம புரிந்து கொள்ள. இப்ப 2 விதத்துல விசேஷமா அவருடைய சுப்ரீமசி குறிக்கப்படக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்போ அதுல பார்க்கும்போது தேவனோட இருத்தல்ல இல்லையா? தேவன் இருக்கிறாரு, ஒரு பர்சனா இருக்கிறார் அப்படிங்கிற இருத்தல்ல. அப்ப ஒரு பர்சனா இருக்கிற அவரோட குணாம்சம் இருக்கிறதுல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா? அவரோட குணாம்சத்துல திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல, செயல்கள்ல எந்த அளவுக்கு உயர்வானவரா இருக்கிறாரு
அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்வாழ் நிலையிலே அவர் மிக உயர்ந்தவராய் இருக்கிறார். எவ்வளவோ ஜீவலிகள் உலகத்துல இருக்குது, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் கூட அப்படி உயிர்வாழ் நிலையில எல்லா ஜீவிகளை காட்டிலும் அவர் என்னது மிக உயர்ந்தவரா இருக்கிறாரு. எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறதான ஒருத்தர். அந்த சிருஷ்டிக்கிற யாராலும் சிருஷ்டிக்கப்படாத ஒரே ஜீவியாக அவர் இருக்கிறார். மற்ற எல்லா ஜீவிகளும் யாவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் யாராலும் சிருஷ்டிக்கப்படாத ஒரு ஜீவியாக இருக்கிற உயிர்வாழ் நிலையில இல்ல இருத்தல் அப்படிங்கிற காரில் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு உயிர்வாழ் நிலையில யாராலும் சிருஷ்டிக்கப்படாத ஒரு உன்னதமான ஒரு ஜீவியாக அவர் இருக்கிறார். இது என்னது? அவருடைய சுப்ரீமசி, தேவன் இருக்கிறாரு, ஒரு பர்சன் இருக்கிறார் அப்படிங்கிறதுல இது அவருடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல குணாம்சத்தின் எல்லா இயல்புகளிலும் கூட சிறப்பாக ஞானத்துல, வல்லமையில, நீதியில, அன்பில அவர் தான் மிக உன்னதமானவரா இருக்கிறாரு. தூதர்களா இருக்கணும், மனுஷனா இருக்கணும், தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த ஞானம், நீதி, அன்பு, வல்லமை அப்படிங்கிற குண சாயல் இருந்தாலும் கூட தேவன் எல்லா குணத்துக்கும் இந்த குணசாயல்களும் மேற்பட்டவராக உன்னதமானவராக அவர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? அப்ப குணாம்சத்துல அவருடைய இயல்புகளும் கூட சிறப்பாக அவருடைய ஞானத்துல, வல்லமை, நீதி, அன்புல உன்னதமானவரா இருக்கிறார். அன்பு யார் மூலமா உண்டா இருக்கிறது? தேவன் மூலமா உண்டா இருக்கிறது. விழுந்து போன மனுமக்களுக்காக தன்னுடைய ஒரே பேர குமாரை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இல்லையா? படிக்கிறோம். அப்ப அன்பு தேவனத்துல வந்திருக்கிறது. அன்பு தேவனால உண்டாயிருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் சுப்ரீமசி அவர் தான். ஞானம் தேவனத்துல ஊற்றாக இருக்குது அவர்கிட்ட இல்லையா? ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் யாருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறதும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாக தேவனத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஞானத்தின் ஊற்றாக அவர் இருக்கிறார். எல்லாத்திலும் ஒரு சுப்ரீமசியாக, நீதியிலும் சரி, அன்பிலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சுப்ரீமசியாக அவரே மிக உன்னதமானவராக, மேலாதிபத்தியம் உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல பிரபஞ்சம் முழுவதுல இல்ல, எல்லா பிரபஞ்சத்தை எல்லாத்திலும் அதுல சிருஷ்டிகளையும் உண்டாக்கியது யார்? அவர் தான். இப்ப அவருடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால திட்டங்கள் எல்லாம் மிக உயர்ந்தவைகளா இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் உன்னதமான காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்களா இருக்கு. வானமண்டல எவ்வளோ கேலக்சி இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாரு இல்லையா? அது எவ்வளோ கோடி வருஷத்துக்கு முன்னால் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப கடந்த கால நிகழ்வுகள், நிகழ்கால காரியங்கள், வருங்கால காரியங்கள், இது எல்லாத்துலயுமே அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். திட்டம் பண்ணி தான் அவர் எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அப்ப இந்த திட்டங்கள் எல்லாத்திலுமே மிக உன்னதமானவராக, உயர்வானவராக, மேலாதிபத்தியம் உள்ளவர்களாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அவருடைய சிருஷ்டிக்கிற, அந்த பராமரிக்கிற, மீட்டுக் கொள்கிற, போதிக்கிற, நியாயமாக்கிற, பரிசுத்தமாக்கிற, விடுவிக்கிற செயல்கள் இல்லையா? இதுவரைக்கும் உயிர்வாழ் நிலையில பார்த்தோம், குணாம்சத்தை பார்த்தோம் இல்லையா? திட்டங்கள்ல பார்த்தோம், பிரபஞ்சத்துல உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிற திட்டங்களை குறித்து பார்த்தோம். எல்லாத்திலும் உயர்வானவரா இருக்கிறாரு. தாம் சிருஷ்டித்தவர்களுக்கு அவர் சிருஷ்டித்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? பராமரித்து கொண்டு இருக்கிறார். அவரோட சிருஷ்டிக்கிற, பராமரிக்கிற, அதே போல வீழ்ந்து போன மக்களை மீட்டுக் கொள்ளுகிற, அவர்களுக்கு போதிக்கிற, இல்ல அவர்களே நியாயமாக்குற, பரிசுத்தமாக்குற, விடுவிக்கிற இந்த செயல்கள் எல்லாமே மிக உன்னதமானவைகளாக இருக்கிறது. யாராலுமே இப்படி திட்டமிட முடியாது. அவ்வளவு உன்னதமான திட்டமிட்டு அவருடைய செயல்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். தீமையான காரியங்களை மனிதனுக்கு அனுமதித்தாலும் கூட அதுவும் அவனது நன்மைக்கு ஏதுவாக முடிவிலே அமையும்படிக்கு, அந்த தீமையான காரியங்கள் மனிதனோட நன்மைக்கு ஏதுவாக விளைவுகளை உண்டாக்கும்படிக்கு அவ்வளோ அருமையா திட்டம் பண்ணி இருக்கிறார். தேவன் தீமையை அனுமதித்ததுக்கான காரணம் என்ன? தேவேற்பாடுல இருக்குது, படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதற்காக அனுமதித்திருக்கிறாரு. இதுல அதோட விளைவுகள் எப்படி மனிதனுக்கு நன்மைக்கு எதுவா இருக்குது அப்படிங்கலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் இந்த விதமாக தம்முடைய சிருஷ்டிகளை சிருஷ்டித்து பராமரித்து விழுந்து போனவர்களை மீட்டுக் கொள்ளுகிற, அவர்கள் போதிக்கிற, நியாயமாக்குற, பரிசுத்தமாக்குற, விடுவிக்கிற இந்த செயல்கள் எல்லாமே மிக உன்னதமான ஒரு செயல்களாக இருக்கிறது. நம்மளால் யாராலுமே செய்ய முடியாத ஒரு செயல்களாக இருக்குது அப்படிங்கிறது நாம பார்க்கும்போது தேவனுடைய சுப்ரீமசி,
மேலாதிபத்தியம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுங்கிறத நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல அடுத்து பார்த்தோம்னா பர்சன் ஆள் அப்படிங்கிற நிலையில அவர் இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அந்த இருத்தலுக்கான இயல்புகள்ல தேவனது உச்ச உயர்நிலை ஒப்பிட முடியாத அளவில் எல்லா அனைத்து உயிர்களோட மேலானவரா இருக்கிறார். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, அவர்கிட்டயும் உயிர் இருக்குது. அவரும் உயிரோடு இருக்கிறார், உயிருள்ள ஜீவியாக இருக்கிறாரு, ஒரு பர்சனாக ஆளாக இருக்கிறாரு. அவர்கிட்ட குண இயல்புகள் இருக்கிறது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜீவிகளுக்கும் அவர் இருக்கிற அந்த ஜீவனுக்கும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானா அந்த காரியங்களை அவர் மிக உன்னதமான உயர்வானவராக மேலாதிபத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லா உயிர்களின் மேல அவருக்கு அதிகாரமும் வல்லமை உடையவராக இருந்தவர் அவர். ஏன்னா மற்ற எல்லா உயிர்களும் அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆகையினால் எல்லா உயிர்களின் மேல அதிகாரமும் வல்லமை உடையவராக அவர் இருந்தவர், வல்லமை உடையவராக அவர் இருக்கிறவர். கடந்த காலத்துல அதிகாரம் வல்லமை உடையவராக இருந்தாரு, இப்போது வல்லமை உடையவராக இருக்கிறாரு இல்லையா? எதிர்காலத்துல வல்லமை உடையவராக இருக்க போகிறார் அப்படிங்கிற கருத்துல கூட அவர் மிக உயர்வானவராக எல்லா உயிர்களின் மேலும் மேலாதிபத்தியம் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று அவருடைய மேலாதிபத்தியத்தை குறித்து நாம புரிந்து கொள்ளுகிறோம். லூசிபர் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர். தேவன் எல்லா சிருஷ்டிகளும் படைத்தாலும் கூட தேவதூதர்களை படைத்திருக்கிறாரு. அதுல ஒரு 7 ரேஞ்ச் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. கேருபீன்கள், சேராபீன்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள், ஆளுமைகள், இல்லையா தேவதூதர்கள், இப்படி ஒரு ரேஞ்ச் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்ப இவர்கள்லாம் இருந்தாலும் கூட அதுல லூசிபர் அப்படின்னு கலகம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து சில தூதர்கள் வழிநடத்தினது வரைக்கும் கூட பரலோகத்திலே அவரது உச்ச உயர்நிலை ஒவ்வொரு சிருஷ்டியாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தேவதூதர்கள் இப்படிலாம் இருந்தாலும் கூட லூசிபர் அவருக்கு எதிராக கலகம் செய்து பாவம் செய்தாலும் கூட சில தேவதூதர்கள் ஜலப்பள்ளத்துக்கு முன்பு பாவத்திலே விழுந்தாலும் கூட எல்லாத்துக்கும் மேல அவருடைய இருக்கக்கூடிய அவருடைய உச்ச நிலை இல்லையா, எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். என்ன கலகம் செஞ்சாலும் அவருக்கு மேல அவர்களால ஒன்று செய்ய முடியாது. அப்ப பரலோகத்துல அவரது உச்ச உயர்நிலை எல்லா சிருஷ்டிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா அவர் தான் சாத்தான பூமியில வெளில தள்ளிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அதே போல விழுந்து போன தூதர்களே அந்த காலத்திலே கட்டி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்ப எல்லா காரியங்கள்லையும் அவர் உச்ச உயர்நிலை இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல தேவன் அவர்களுக்கு விதித்திருந்த வரையறைகளுக்கு அவர் கீழ்ப்படியணும். தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின் வரையறைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுபோல மனித இனமும் தேவனுக்கு எதிராக கலக நிலையில தான் இருக்குது. ஆனாலும் கூட சாபத்தின் கீழே தேவன் அதன் மேல் விதித்த அந்த வரையறைக்குள்ள கட்டுப்பட்டுள்ளது. அப்ப தேவனுக்கு எதிராக பாவம் செய்தாலும் கலகம் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அந்த வரையறைக்குள்ள அது கட்டுப்பட்டு இருக்கிறது. அதற்கு மேல் போகும்போது அவர் என்ன பண்றாரு, அதை அழிச்சு போட்டுருவாரு. அப்ப எல்லாரும் அவருக்குள்ள கட்டுக்குள்ள அடங்கினதா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆள் அப்படிங்கிற ரீதியில இருத்தலுக்கான அந்த இயல்புகள்ல அந்த உச்ச நிலை எல்லா உயிர்களையும் கூட மேலானதா இருக்கு. சோதம் கோமதா பட்டணம் தான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் விட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல தேவதூதுகள் பாவம் செய்தாங்க. அந்த காலத்துல இருந்த காரணங்கள் கலப்பின சந்ததியாக மாறிட்டாங்க. குறிப்பிட்ட வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாரு, சுயாதீனத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. மிஞ்சி போகும்போது என்ன பண்றாரு, அழிச்சு போட்டாரு. ஏலப்பள்ளத்தினால அழிச்சு போட்டாரு என்று நம்ம படிக்கிறோம். அப்ப எல்லா உயிர்கள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்ரீமசி, ஒப்பிட முடியாத மேலாதிபத்தியம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாகலாம் நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்தது பார்த்தோமா, மனுக்குலத்துல சிலரும் விழுந்து போன தூதர்களில் சிலரும் கூட தற்போது சுயமாக தங்களை தேவனுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு தேவனது உச்ச நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப மனுக்குலத்துல சிலர் அநேகர் மனம் திரும்பி சரி பாவம் வேண்டாம் இதெல்லாம் தவறு சொல்லிட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு
சுயமாக தேவனுக்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்தவான்கள், அவர் கர்த்தருடைய பிள்ளைகள், இது எல்லாமே அவர் சுயமா அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நாமெல்லாம் தேவனை அறிந்து உணர்ந்து, கிறிஸ்துவை அறிந்து உணர்ந்து அவருக்கு நம்ம கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இது எல்லாமே தேவனுடைய உச்ச உயர்நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்டக்கூடியதா இருக்கு. அதே போல விழுந்து போன தூதர்களிலும் சிலரும் கூட நிச்சயமாவே என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி மனம் மறந்து அதுல இருந்து விடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இது எல்லாமே தங்களை தேவனுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நமக்கு அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கூட நிச்சயமா பாவியான மனுஷனிடத்துல கொஞ்சம் பேரு எப்படி மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவை தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா தங்களை கீழ்ப்படுத்துகிறார்களோ அதே போல அவர்களும் கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இது எல்லாமே அவரது உச்ச உயர்நிலையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த ஜீவியத்திலே தேவனை உன்னதமானவராக ஆக்கி கொள்ள வாய்ப்பை பெறாத ஏனைய மக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தேவன் அதற்கென்று ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். தான் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயமாய் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி பாருக்கு. நியாய தீர்ப்பு அப்படின்னா அநேகரை என்ன நினைக்கிறாங்கன்னா, தீர்ப்பளிச்சு மோட்சத்துக்கு போ, நரகத்துக்கு போன்னு சொல்லி தீர்ப்பளிக்கக்கூடிய காரியம்னு நினைக்கிறாங்க. ஆனா நியாய தீர்ப்புகள் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்ப நியாய தீர்ப்பு என்றால் நிதானித்து அறிந்து செயல்படக்கூடிய ஒரு காரியம். அதுல தீர்ப்புங்கிறது இறுதியா வரக்கூடியதா இருக்கிறது. நியாய தீர்ப்பு அப்படிங்கிற காரியங்களை குறித்து கூட தேவர் பல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நியாய தீர்ப்புங்கிறது 4 அம்சங்களை கொண்டுதான் இருக்குது. போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல், கடைசியாக தீர்ப்பளித்தல். அப்ப இந்த ஜீவியத்துல தேவனை உன்னதமானவரை ஆக்கி கொள்ளாத அநேகர் இருக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் தேவனை உன்னதமானவரை ஆக்கி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட குமாரனாக விசுவாசிக்கிறோம். நமக்காக தம்மையே பலியாக கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாக தேவனத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவனை உன்னதமானவரா ஆக்கி கொள்ள நமக்கு இந்த ஜீவியத்திலே வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு மில்லியனியல் யுகத்திலே தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். நியாய தீர்ப்பின் காலத்திலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தேவன் இப்படி திட்டம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்கூடியதா இருக்கு? தேவனுடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியம், இதெல்லாம் அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறான்னு சொல்லி பார்க்கும். அநேகர் இந்த வாய்ப்பை நன்மை பயக்கத்தக்கதாக தாங்களாகவே பயன்படுத்திக் கொள்றாங்க. வரவிருக்கக்கூடிய யுகங்களில தேவனை தங்கள் ஜீவியங்கள்ல உன்னதமானவராக சாஸ்வதமாக்கி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சுவிசேஷ யுகத்துல பார்த்தோம்னா தேவன் அவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்களும் கூட நம்மில் அநேகர், நம்மை போன்ற அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜீவியங்களை உன்னதமானவராக அவரை நமக்கு உரியவராக சாஸ்வதமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இந்த காலகட்டத்தில் அவ்விதம் செய்ய மறுக்கிறவங்க தேவதூதர்கள் ஆகிய மற்ற அனைவருமே இந்த ஜீவியத்திலே இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள மறுக்கிற மனிதர்கள் தேவதூதர்கள் ஆகிய இருபாலருமே நிர்மூலமாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லையா? அப்போ எதிர்காலத்துல மில்லியன் யுகத்துல அவர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பிலும் அவர்கள் தங்களை மறுதளித்தார், இயேசு தேவனையும் மறுதளித்தார்கள் என்றால், வாய்ப்பை பயன்படுத்த தவறுவார்கள் என்றால் அவர்கள் நிர்மூலமாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த எல்லா காரியங்களுமே தேவனுடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியம் நமக்கு விளங்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னும் அதை குறித்து தேவனுடைய அந்த உச்ச நிலை இல்லையா, உயர்வான உச்ச நிலை கொடுத்து ஒரு பொதுவான வழிகளிலே நாம பார்த்தோம்னா வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். தேவனுடைய உச்ச உயர்நிலையை பொதுவான வழியிலே சான்றிடக்கூடிய வேத வசனங்களை பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அவரது உடைமை. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவரது உடைமை. அப்ப அவர்தான் எல்லாமே அவரோடது. அப்படிங்கிறப்போ அவர்தானே உச்ச உயர்நிலையில இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப ஆதியாகமம் 14:19 படிக்கும் போது அவனை வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் உடையவர். வானம் பூமி எல்லாமே அவருடையது. அவரோடய இருக்கிற அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று
அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அங்க சொல்லுகிறார் என்பதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த வசனங்கள் வானம் பூமி எல்லாமே அவருடையது. எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கக்கூடியதா இருக்குது. எதிர்காலத்தில் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கக்கூடியதா இருக்குது. எல்லாத்தையும் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருடையது, எல்லாம் அவரோட உடைமை. அப்படிங்கிறப்போ அவரது உச்ச உயர்நிலையை நாம புரிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலமாக, இல்லையா? இப்ப நாம இந்த பூமியில இருக்கிறோம், நாம ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கிறோம். என்ன சொல்றாங்க? ரொம்ப பணக்காரனா இருக்கிறாங்க, நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க உச்ச உயர்நிலைன்னு அவங்க பூமியில இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இல்லைங்களா? சகலமும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த உச்ச உயர்நிலையை நினைக்கிறாங்க. இவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்குங்கிறப்ப அவங்க உச்ச உயர்நிலையா இவங்க கருதுறாங்க. ஆனா யாவதேவன்ட்ட என்ன இருக்கு? வான பூமி எல்லாமே அவருடையது. அப்ப அவருடைய உச்ச உயர்நிலை எவ்வளவு மேன்மையானதாக உன்னதமானதாக இருக்குது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல 1 29:11 படிக்கும் போது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். அப்ப அழகா இந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிறது. அவருடைய உச்ச உயர்நிலை தெளிவாக சொல்லப்படுகிறது, இல்லைங்களா? அவருடைய மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் அவருடையது. வானம் பூமி இருக்கிற எல்லாத்துலயும், வானத்து பூமியில இருக்கிற எல்லாமே அவருடையது, உம்முடையவைகள். ராஜ்யம் அவருடையது. ராஜ்யத்திலே தேவன் தமக்கு இஷ்டமானவரை ஆளுகைக்கு உட்படுத்துகிறார். வேத வசனங்கள் மூலம் நம்ம படிக்கிறோம். அப்ப தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருந்திருக்கிறீர் அப்படிங்கிறப்போ இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய உச்ச உயர்நிலை, அந்த சுப்ரீமசியை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய மேலாதிபத்தியம் தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நாம இதன் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா சங்கீதம் 50:10 அதை பார்க்கணும். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் 1000 தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் அப்படிங்கிறார். எல்லா ஜீவன், காட்டு ஜீவன்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கும், எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறார். அதே போல இதோ மிருகங்களுடைய ஜீவன் மட்டுமல்ல, எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். மனுஷங்களும் சொல்றாரு, எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் சொல்லப்படுகிறது. அப்ப ஆத்மா அப்படிங்கிறப்போ ஜீவிக்க தத்துவம். தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்குகிறாரு, அவன் ஆசையில ஜீவிக்க தத்துவத்தை ஊறுகிறார். அப்ப அவன் ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவிக்கிற தத்துவம், அந்த சுவாசிக்கிற தத்துவம் யார் கொடுத்தது? அவரோடது. அதான் சோல், இல்லைங்களா? அது இதோட சேரும் போது, சுவாசிக்கிற சரீரத்தோடு சேரும் போது சுவாசிக்கிற தத்துவமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சோல், ஆத்மா. அப்ப இப்படியே உருவாக்கப்பட்ட எல்லா சோலும், எல்லா ஆத்மாக்களும் அவருடையது. தகப்பனின் ஆத்மா எப்படியோ மகனின் ஆத்மாவும் அவருடையது என்று எங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப காட்டு ஜீவன்கள், அந்த ஜீவன்கள், அது தத்துவமும் அவருடையது. மனுஷங்கள், அப்பா பிள்ளை யாரா இருந்தாலும் அந்த சோல் எல்லாமே அவருடையது. அதுபோல வெளிப்படுத்த 4:11 படிக்கும்போது, கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று படிக்கிறோம். அப்ப சகலம் மகிமை கனம் வல்லமையெல்லாம் பெற்றுக்க பாத்திரா இருக்கிறார். ஏன் பாத்திரா இருக்கிறாரு? சகலத்தை அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தினாலதான் எல்லாமே உண்டாயிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டதுமா இருக்குது. தேவன் சிருஷ்டிக்கிற காரியமானது தம்முடைய அன்பின் ஏவுதல்னால அந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிறாரு. அப்போ எல்லாமே அவரோடது. அப்படிங்கிறப்போ அவருடைய உச்ச உன்னதமான உயர் நிலையை நாம இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இயற்கையின் மீது அவர் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு, இல்லையா? நம்ம இயற்கையை சொல்றோம், காத்தடிக்குது, புயல் காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இல்லையா? சீசன் மாறி மாறி வருது, மழை பெய்யுது, எல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்றோம். அந்த இயற்கையின் மீது அவர் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு, இல்லையா? இதெல்லாம் அவர் தானே உண்டாக்கி இருக்கிறாரு, அவர் தானே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்ப அவர் எல்லாத்துக்கும் மேல சுப்ரீமசியா உச்ச உயர்நிலையிலே அவர் இருக்கிறார், இல்லையா?
அதை குறித்து யோபு சொல்றார். யோபு 38:32 படிச்சோம்னா, ராசிகளை அதனதன் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ நட்சத்திரங்களையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ என்று அங்க கேட்கிறார். இப்ப ராசிகளை அத சார்ஸ் அதனதன் காலத்துல வர செய்கிறது, துருவ நட்சத்திரங்களை சேர்ந்த நட்சத்திரங்களை வழிநடத்துறது இல்லையா? அதாவது அதன் பாதையில போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு? செயல்படுத்துறது யாரு? யாவே தேவன். இதெல்லாம் அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா, இதன் மூலமா அவருடைய உச்ச உயர்நிலையை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல எரேமியா சொல்லும்போது 31, 35 எரேமியா 31ல 35ல அங்க நாம பார்க்கிறோம் இல்லையா? சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும், சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்று நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இல்லையா? சூரியன் பகல் வெளிச்சத்துக்காக நியமிச்சிருக்கிறார். சந்திர நட்சத்திரங்களை ரா வெளிச்சத்துக்காக கட்டளையிட்டு இருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்க சமுத்திரத்தை குலுக்குகிறார். இதெல்லாம் யார் செய்கிறது? யார் கட்டுப்படுத்துறது? யாவை தேவன் கட்டுப்படுத்துகிறார். இந்த ஆற்றல்களை எல்லாம் யாவை தேவன் கட்டுப்படுத்துகிறார். அவர்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவருடைய உச்ச உயர்நிலை இந்த சீசன்ல இந்த காரியங்கள்லாம் வரலன்னா பருவநிலை வராது. பருவநிலை வரலன்னா நமக்கு விளைச்சல் இருக்காது இல்லைங்களா? இது எல்லாமே தேவன் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அவரோட ஆற்றலை குறித்து நாம யோசிக்கும் போது நிச்சயமா அவருடைய உச்ச உயர்நிலை, உன்னதமான உயர்நிலை, சுப்ரீமசி, அவருடைய மேலாதிபத்தியம் எல்லாத்தையும் அவர் தான் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மேலாதிபத்தியம் இதெல்லாம் இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல எரேமியா 33:25 பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல், பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால், இல்லையா? வானக்கும் பூமிக்கு குறித்திருக்க நியமங்கள், அதாவது பிரமாணங்கள் அவர் வைத்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அதற்கு பிரமாணங்களை வைத்து அந்த பிரமாணங்களை அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். வருகாலத்தை ராக்காலத்தை குறித்து அவர் பண்ணி உடன்படிக்கை பண்ணி அது அற்று போகாதபடிக்கு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லுது. இதெல்லாம் மனிதனுக்காக அந்த காரியங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ நாம இதெல்லாம் என்னன்னு சொல்லி நினைக்கிறோம்? இயற்கை அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இந்த இயற்கை நாம சொல்லக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லையா? அவருடைய உச்ச உயர்நிலையை நாம வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்கள் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனங்கள் மூலம் புரிந்து கொள்வோம். இப்ப இது எல்லாமே யாவே தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியங்களா இருக்குது. அவருடைய உச்ச உயர்நிலையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல வானமண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அனைவருக்குமே அவர் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கும் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தைப்படி அவன் நடப்பானால் மறிக்க மாட்டான். தொடர்ந்து உயிரோட இருந்து கொண்டே இருப்பான். பிரமாணத்தை மீறுவதனால்தான் பாவம் வருது, மறிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறாரு. பிரமாணங்களை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வெளிநடத்தக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு உச்ச உயர்நிலை இருக்கு. அதே போல வானத்த நியமங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை கொடுத்து காத்து வருகிறார். பூமியிலே மனுஷனுக்கு பிரமாணங்களை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணல? அதை காத்து கொள்ளல, விட்டு விட்டான். ஏன்னா தேவன் பிரமாணங்கள் கொடுத்த தேவன் அதற்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆதாமை உண்டாக்கி இருக்கிறாரு, அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுயாதீனம் தான் அவனுக்கு என்னது வினையா போச்சு. சுயாதீனம் இல்லைன்னா அவன் தேவ சாயல் சொல்ல முடியாது. தேவன் சுயாதீனமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். மனிதனை தேவ சாயலா உண்டாயிருக்கும் போது அவனுக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த சுயாதீனத்தை ஒருபோதும் டச் பண்ண மாட்டார். அந்த சுயாதீனத்தை டச் பண்ணி கீழ்படுத்துவார் என்றால் ஒரு அடிமை போல ஆய்வு. தேவன் யாரையும் அப்படி அடிமை போல வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. சாத்தான் தான் அடிமை போல வைக்க விரும்புகிறான், கண்ட்ரோல்களை வச்சு இருக்கிறான். ஆனா தேவன் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் சுயாதீனம் கொடுக்கிறாரு. சுயாதீனம் கொடுத்து பிரமாணங்களை கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களை கை கொள்வார்கள் ஆனால் அப்ப நிச்சயமா என்றடைக்கும் அவர்கள் ஜீவனோடு இருப்பாங்க. யாத்திராகமா 20:2 படிக்கிறோம். உன்னை அடிமந்தனை வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்ம தேவனாய கர்த்தர்
நானே அடிமைத்தனத்துல இருந்த சுயாதீனத்தை சாத்தாண்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அடிமைத்தனத்துல இருக்கிற அதுல இருந்து நான் உன்னை விடுகிற கர்த்தர் நான் அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தர் அதே போல எசாயா 33:22 பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அப்ப அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து விடுதலை பண்ணி என்ன பண்றாரு? அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார், நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். அதன்படி கை கொள்ளுவீர்களானாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிறார். ஆனா அவர்கள் அதோட மேன்மையை உணரல. கை கொள்ளுவோம்னு சொன்னாங்க, ஆனா கை கொள்ளல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் வானமண்டலங்களுக்கு அதே செயல்பாட்டுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் பூமியிலே மனுஷன் என்றென்றைக்கு சந்தோஷமாக சுகஜீவியாக சுபிச்சமாக ஜீவிக்கணும்னா, ஜீவனோட இருக்கணும்னா பிரமாணங்களை கை கொண்டானால் அவன் இருப்பான். இப்ப அவனுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை அவன் சுயாதீனமாக கை கொள்ளணும், விருப்பத்தோடு வாஞ்சியோடு கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளும் போது என்றும் அவன் ஜீவனோடு இருக்கக்கூடியவனாக இருப்பான். கை கொள்ளாதனாலதான் பாவத்திலே விழுந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது மத்தேயு 4:10 சொல்லும் போது, அப்போ யெஷுவா அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சோதிக்கும் போது சொல்றான், பூமியின் உலக ராஜ்யங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காட்டுறார். காட்டி இதெல்லாம் நான் ஏன்ட்ட இருக்குது, உனக்கு கொடுக்குறேன். இப்ப நீ சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை கொடுத்து அடிபட்டு உதப்பட்டு அப்படிலாம் போய் மறிச்சு தான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கும். ஆனா நான் நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு இதை இப்போதே நான் கொடுக்குறேன் இல்லையா? இதெல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியை அங்க சொல்லுகிறான் அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? அப்ப அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிற தேவன் எல்லாத்துக்கும் மேல சுப்ரீமசி யாரு? தேவன், உன்னதமானவர், உயர்வானவர் தேவன். அந்த தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு எழுதி இருக்குதுன்னு சொல்லி வேத வசனங்களை கொண்டு அவனை முறியடிக்கிறான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப எல்லாமே தேவனுடைய சுப்ரீமசியை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அதே போல் மத்தேயு 22:37 பார்க்கிறோம். யெஷுவா அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மா முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. பிரமாணங்கள்லாம் உயர்வான முதன்மையான பிரமாணம் எதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தரிடத்திலே எல்லாத்துக்கும் உன்னதமான உயர்வான ஒரு பிரமாணம் இதுதான். தேவனாய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு மனதோடு அன்பு கூறணும். அப்போ இது எல்லாத்துலயும் நமக்கு என்ன விளங்குது? தேவனுடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியம், ஒரு உன்னதமான உச்ச உயர்நிலை நமக்கு இதன் மூலமாக விளங்கக்கூடியதா இருக்குது. அதே போல மனிதர்களை சோதித்து அறியக்கூடியவரா இருக்கிறார் இல்லையா? மனிதத்தை சோதித்து அவர் அறிகிறது இல்லை, நம்முடைய இதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கிற அந்த சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். இப்ப அதிலும் கூட அவர் என்ன பண்றாரு? அவருடைய உச்ச உயர்நிலை விளங்கக்கூடியதா இருக்கிறது. உபாகமம் 13:3 படிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லப்படுறது பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எதனால வருது? எதற்காக வருது? நம்முடைய இதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு அது நமக்காக வருகிறது அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். அதே போல அவருக்கு தெரியும், அவர் நம்முடைய இதயத்தில் உள்ளதை அவருக்கு அறிஞ்சிக்கிறதுக்காக சோதிக்கிறது கிடையாது. நம்முடைய இதயத்திலே நாம் அறிந்து கொள்வதை சோதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, மறிப்பதா இருந்தால் உம்மோட கூட வருவேன்னு சொல்லி யார் சொன்னா? பேதுரு சொன்னார். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? சேவல் கூறுவதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படிங்கிறார். நடந்ததா? அப்போ இவருடைய கெப்பாசிட்டி என்ன, இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியல, பேதுருக்கு தெரியல. இப்ப சோதனை வரும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது போலதான் சோதிக்கிற சோதனைகள்லாம் தேவன் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இதயத்தில் உள்ளது, நாம எவ்வளவு பலமா இருக்கிறோம், நாம எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம், இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அதுல அனுமதிக்கிறாரு. அப்ப இதுல அவருடைய சுப்ரீமசியை நாம பார்க்கணும். நாம பாடத்துக்கு ரிலேட்டட் இதுல என்ன இருக்கு? மனிதர்கள் சோதித்தறியதுல கூட அவருடைய சுப்ரீமசி அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். மேலாதிபத்தியம் இருக்குது.
யோபு 2:6 பார்க்கணும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானை அனுமதிக்கும் போது கூட எடுத்தோடனே என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படி சொல்லல. முதல்ல அவனுக்கு உண்டானவைகளை வேணா தொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் சரீரத்தை வேணா தொட்டுக்க, ஆனா அவன் மறிக்க கூடாது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரம்பு வைத்துதான் தேவன் அதெல்லாம் அனுமதிக்கிறார். அந்த எல்லை வரம்பு எதற்காக? அவனை பலப்படுத்தி பலப்படுத்தி கொண்டே போய் இதில் அவனை ஒரு விசுவாச வீரனாக, பொறுமையின் சிகரமாக அவனோட குண இயல்பை பலப்படுத்தி இருக்கிறாரு இதன் மூலமாக என்று நாம பார்க்கிறோம். இறுதியிலே அவன் எல்லாத்தையும் 2 மடங்கு அவன் பெற்றான் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்ப இது எல்லாத்திலுமே கூட அவருடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியத்தை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? பவுலோபுதர் கூட சொல்லும்போது 1 கொரிந்தியர் 11:19 உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே ஒருத்தர் இப்படி ஒரு அப்படி இப்படி பலவிதமான போதனைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எதனால வருது? உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு இது உண்டாக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறார் இல்லையா? எந்த ஒரு சபையில எடுத்தாலும் அங்கேயும் கூட பலவிதமான பிரிவினைகள் இருக்கும். பிரிவினைவாதிகள் இருப்பாங்க. அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும்போதுதான் யார் யாரும் உத்தமர்கள் அப்படிங்கிறது விளையாக்கூடியதா இருக்கு. இதெல்லாமே சோதனையாக தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. யார் உண்மையா கர்த்தரை பின்பற்றுறாங்க, யார் போலியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், யார் உத்தமர்களா இருக்கிறாங்க, யார் உத்தமர்களா வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வெளிப்படுத்தும்படிக்குதான் இந்த சோதனைகள்லாம் கொடுக்கிறாரு. அப்ப மனிதர்களை சோதித்து அறிதலும் கூட அவருடைய சுப்ரீமசி, மேலாதிபத்தியம் விளங்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறதை நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல அவர் தயவு செய்யக்கூடிய காரியங்களிலும் மேலாதிபத்தியம், அவரை காட்டிலும் அதிகமா யாரும் தயவு செய்ய முடியாது, இரக்கம் காண்பிக்க முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட அதிலும் கூட அவரோட சுப்ரீமசி உன்னதமாக இருக்கிறது, உயர்வாக தான் இருக்கிறது. ரோமர் 9:23 நம்ம படிக்கிறோம். ரோமர் 9:23 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாலும் உனக்கு என்ன? பாவியான ஜனங்கள் ரொம்ப பாவம் துன்பாங்க போய்கிட்டே இருக்குது, மனம் திரும்புவாங்களா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு, பொறுமையா காத்து கொண்டிருக்கிறாரு இல்லையா? அது ஒரு வரம்பு மட்டும் காத்து கொண்டிருக்கிறாரு, வரம்பு மீறி போகும்போது அழிச்சு போட்டுறாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இவன் இவ்வளவு அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றானே, இவனெல்லாம் அழிஞ்சு போகாம இன்னும் இருக்கிறானே, நம்ம கண்ணு முன்ன தெரியக்கூடிய அநியாயமும் அக்கிரமக்காரர்கள்லாம் பார்த்து நாம இப்படி கருதுகிறோம். தேவன் ஒரு இருந்தாரானால் இவன் பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் பதில் அளிக்கணுமே, பதில் அளிக்க காணாமே, அப்படித்தான் நாம நினைக்கிறோம். ஆனா தேவனை குறித்து அங்க சொல்லும்போது எப்படி இருக்கு? இவரா அழிவுக்காக எத்தனமாக்கப்பட்டவர்கள் மிகவும் சாந்தத்தோட பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இறுதியிலே ஒரு வரம்பு மீறி போகும்போது, எல்லை மீறி போகும்போது அவர்களை அழித்து போடுவாரு, இல்லாம பண்ணிடுவாரு அப்படிங்கிறத அந்த வரம்பு, அந்த எல்லை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆகையினால நாம கண்ணுல தெரிய ஒரு அநியாயத்தும் அக்கிரமத்தையும் பார்த்துட்டு உடனே இவனெல்லாம் தேவனு கேட்கல, இவனெல்லாம் தேவனை தண்டிக்கல அப்படின்ற மாதிரி அநேகர் புலம்புறதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப எல்லாத்துலயுமே அவர் தயவு செய்யக்கூடிய காரியங்களை கூட அவருடைய சுப்ரீமசி. இப்ப நாம அந்த மாதிரி சத்துருக்களா இருக்கிறவங்களை தயவு பண்றோமா? நம்ம எதிராளிகளுக்கு நன்மை செய்கிறோமா? நன்மை செய்யல. தேவனுக்கு ரொம்ப அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களிடத்தில் கூட பொறுமையா சாந்தத்தோடு இருக்கிறார். இப்ப பொறுமையா சாந்தத்தோடு இருக்கிறாருன்னா அவருடைய சுப்ரீமசி, அந்த உச்ச உயர்நிலை, மற்றவர்களுக்கு தயவு காண்பிக்கிறதுலும் கூட அவர் இருக்கக்கூடிய அந்த உச்ச உயர்நிலையை நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கிறது இல்லைங்களா? 2 தீமோத்தேயு 2:25 படிக்கிறோம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக, எதிர் பேசுகிற சத்தியத்தை அறியும் பண்ணும், மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு.
அப்ப மனம் திரும்ப வேண்டி அவர்களுக்கு சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை கொடுக்கிறது. இந்த காரியங்களும் கூட அவருடைய சுப்ரீமசி இல்லையா? கோபாக்கினைக்காக எத்தனை மாகட்ட பாத்திரங்கள் பொறுமையா இருக்கிறது சுப்ரீமசி இருக்குது. அதே போல அவரை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்ப அருளத்தக்கதாக அப்படிப்பட்ட சிந்தையும் ஆவியும் சூழ்நிலையும் கொடுக்கத்தக்கவராக அவர் இருக்கிறாரு. அதுலயும் சுப்ரீமசியா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்களா, சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அப்ப அவருக்கு ஒரு தரிசனத்தை அருளி செய்து அவரை மனமாற்றி சத்தியத்தை அறியும் அறிவை கொடுக்கிறாரு, மனம் திரும்ப கொடுக்கிறாரு. அந்த ஊழியத்துக்கு அவரையே நியமிக்கிறார். இது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியமா? முடியாது இல்லையா? அப்ப அவர் மற்றவர்களுக்கு தயவு செய்யக்கூடிய காரியங்களும் கூட அவருடைய சுப்ரீமசி உன்னதமான ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அதே போல பிசாச 2 தீமோத்தேயு 2:24 பார்க்கும். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நம்ம அப்படி உபதேசிக்க முடியுமா? நம்ம அப்படி செய்யறோமா அப்படின்னு நம்ம நாமே கேட்டு பார்த்தோம்னா, அப்ப தேவன் எல்லாத்துக்கும் மேல இருக்க அந்த சுப்ரீமசி உன்னத உயர்நிலை நமக்கு தெரியக்கூடியது. ஆனா அவர் செய்யறார். அப்போஸ்தலன் பவுலுக்கு சவுலா இருந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுலாக அவர் மாத்தினார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இப்போ நம்மளையும் கூட பிசாசனுடைய அந்த கண்ணிக்கு அந்த இச்சைப்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கும்போது அந்த மயக்கம் தெளிந்து நீங்கத்தக்கதாக நமக்கு அவர் அந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இது நாம சத்தியத்தை படிக்கிறோம், அறிகிறோம், அது நமக்கு புரியுது அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்க மாபெரும் தயவு. இப்படி தயவு பண்றது கூட அவருடைய சுப்ரீமசி உன்னதமான உச்ச உயர்நிலை அங்க விளங்குகிறது அப்படிங்கிறத நாம இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அதே போல மனித உயிர்களை வகுத்து அமைக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அப்பா, பிள்ளை, சகோதரன், சகோதரி, இப்படி மனித உயிர்களை வகுத்து அமைக்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களும் கூட அவரோட உச்ச உயர்நிலை இருக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? இங்க பார்த்தோம்னா ஆதியாகமம் 22:2 பார்க்கிறோம். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அங்க சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அப்பா மகன் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அவர்களே பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய குமாரனாய் ஆண்டவர் இஸ்ஸாக்குக்கும் ஒரு நிழல் அடையாளமாக அந்த மனித உயிர்களை ஒரு நிழல் அடையாளமாக வகுத்து அமைக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் இல்லையா? இந்த நிகழ்வுகள் சாதாரணமாக நடந்தாலும் கூட அந்த நிகழ்வுகளை எப்படி வகுத்து அமைச்சிருக்கிறாரு? பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க, பிதா எப்படி தம்முடைய குமாரனை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நிழல் அடையாளமாக ஒரு வகுத்து அமைச்சு வச்சிருக்கிறார் இல்லையா? அதே போல எலியாவை குறித்து படிக்கிறோம். எலியா மாம்சீகத்திலிருந்து பரிசுத்தவான்கள் அடையாளமா இருக்கிறாரு. அவருடைய சரித்திரம் எல்லாம் அதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படிங்கிற காரியெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் மனித உயிர்களை வகுத்து அமைக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும்போது இதுலயும் கூட அவருடைய திட்டம், அந்த ஞானம் இல்லையா? வகுத்தமைக்கூடிய ஞானத்தை நம்ம அறிய முடிகிறதா இருக்கிறது. இப்ப மனித உயிர்களை வகுத்து அமைக்கக்கூடிய அந்த காரியங்கள் கூட அவரது உச்ச உயிர்நிலையாய் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இப்ப இங்க பார்த்தோம்னா ஈசாக 1 சாமுவேல் 16:3 ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆடு மேய்ச்சிருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார் இல்லையா? அப்ப அவர்களை எல்லாம் அவருடைய இறுதிய நிலையை பார்த்து அப்படிப்பட்டவர்களை ஒரு வகுத்து அமைக்கக்கூடிய காரியங்களை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உச்ச உயர்நிலை இல்லையா? இப்ப ஆனா சாமுவேல் பார்க்கும்போது மற்றவர்களை பார்த்து இவனா இருக்குமோ சொல்றார். இப்ப ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாரு? நீ முகத்தை பார்க்கிறாய், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்த்து இருந்தவனை அங்க அபிஷேகம் பண்ண சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப மனித உயிர்களை வகுத்து அமைக்கக்கூடிய அந்த உச்ச உயர்நிலை அவர்கிட்ட இருக்குது. இப்ப எல்லா விஷயங்களுமே அவரோட சுப்ரீமசி நமக்கு விளங்கக்கூடியதா இருக்கு.
மேலாதிபத்தியம் எல்லாத்தையும் அவர் தான் மேலாதிபத்தியம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சரி, அதே போல மனிதர்களை, அதாவது ஒரு ஜாதிகளை, தேவ தூதர்களை அவர் நியாயந்திருக்கக்கூடிய காரியங்களோட ஒரு உச்ச உயர்நிலை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நியாயம் தீர்த்தல் அப்படிங்கிறதுல மனிதர்களா இருக்கட்டும், இல்ல மனித ஜாதிகளாக இனமாக இருக்கட்டும், தேவ தூதர்களாகட்டும், எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கக்கூடிய காரியங்கள்ல அவதிலையும் கூட அவர் ஒரு மேலாதிபத்தியம் உள்ளவராக, ஒரு உச்ச உயர்நிலை உள்ளவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். தானியேல் 4:17 படிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்கள் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப நேச்சாரை தாழ்த்துறார். அவன் தன்னை உயர்த்தும் போது அவனை தாழ்த்துறாரு. அதே போல தன்னை தாழ்த்தி யார் இருக்கிறான் அவங்களை உயர்த்துகிறாரு. இது எல்லாமே யார் செய்யறா? தேவன் செய்யறாரு. அவனோட உச்ச உயர்நிலை, அந்த மேலாதிபத்தியத்தை இதுல நாம பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, ரோமர் 12:19 படிக்கிறோம். பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாரக்கனுக்கு இடம் கொடுங்கள். அப்ப நியாயம் இருக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாமே அவருடையதா இருக்கு. நீங்க அதை செய்யாதீங்க, அது உங்க வேலை கிடையாது. தேவனுடைய கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள் என்று அந்த அப்ப சொல்ல பவுல் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப மனிதர்களை அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே எல்லாத்திலுமே தேவன் உச்ச உயர்நிலையாக அவர் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களை மட்டுமல்ல, தேவ தூதர்களையும் நியாயம் இருக்கிறதுல உச்ச உயர்நிலை இருக்குது. 1 கொரிந்தியர் 6:3 படிக்கும் போது தேவதூதர்களின் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்கள் நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றத பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப தேவதூதர்களுக்கும் இது மூலம் என்ன, தேவதூதர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு எபிபனி காலத்துல இருக்கிறது. அது குறித்த காரியங்கள்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எபிபனி காலத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களும் நியாயம் தீர்க்க போகிற அந்த காரியங்களை எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவதூதர்களா இருக்கிறார். அவர்களையும் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பாரு. யாரை கொண்டு? கிறிஸ்துவையும் மனவாட்டி வகுப்பாரையும் கொண்டு தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு. இப்ப இதிலேயும் அவர் என்ன பண்றது? உச்ச உயர்நிலையை நாம பார்க்க முடிகிறது. அதே போல வெளிப்படம் 11:18 படிக்கிறோம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் நடக்க இருக்க காரியங்களா இருக்கு. ஜாதிகள் கோபிக்கும் போது அவருடைய கோபம் மூடுறதும், மரித்தோர் எல்லாம் நியாய தீர்ப்பு அடையக்கூடிய காரியங்கள் பெசில் எல்லாமே மில்லியன் யுகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களா இருக்குது. தீர்க்கதரிசிகளாக அவருடைய ஊழியக்காரருக்கு பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய நாமத்திலும் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடிய காரியம் எல்லாமே மில்லியன் யுகத்தில் நடைபெறக்கூடிய காரியமா இருக்கிறது. அவர் செய்வார். இது எல்லாத்திலுமே அவருடைய உச்ச உயர்நிலையை நாம் அறிகிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கர்த்தராய் யெகோவாவை காட்டிலும் அவர் மிக உயர்வானவர் என்று வேத வசனங்கள் நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்கு. அதிலும் கூட அவர் உச்ச உயர்நிலையை உடையவராக, இயேசுவை காட்டிலும் உன்னதமானவராக உயர்ந்தவராக அவர் இருக்கிறார் என்று அநேக வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, அதை குறித்து சில வசனங்களை நம்ம படிக்கலாம். யோவான் 10:29 பார்த்தோம்னா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்னங்க சொல்றதை நாம படிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பெற்றவைகள் எல்லாமே பிதா தான் கொடுத்திருக்கிறார். தேவன் தமது ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று இடத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா?
அப்ப தேவன் இவர் வல்லமையா செயல்படுகிறது, அற்புத அடையாளங்கள் பண்றது எல்லாம் தேவனோட ஆவியினாலே செய்யக்கூடியவரா இருக்கார். இது எல்லாமே பிதா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலருக்கு பண்ண அப்போஸ்தலருக்கு கொடுத்திருந்தா பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப பிதா எனக்கு கொடுத்தவைகளை எனக்கு என் பிதாவின் கையில் யாரும் அதை பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது இல்லையா என்று அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். பிதா பிதாவிட்ட இருக்கிற காரியங்களை பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. இது எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஆவியின் வல்லமை எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுலயும் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் உயர்ந்தவரா இருக்கிறார். தெளிவா சொல்றார், எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று அங்கு சொல்லும்போது யெஷுவா யாவேனுடைய அந்த உச்ச உயர்நிலையை மேலாதிபத்தியத்தை அங்கு குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல யோவான் 17:28 படிக்கும்போது கடைசியா சொல்லும்போது என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சொல்றார் இல்லைங்களா? நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னா என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சொல்றதை பார்க்கிறோம். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் பிதாவும் குமாரும் சரிசமமானவர்கள், ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 3:23 பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப தேவன் எல்லாத்துக்கும் மேல சுப்ரீமசியா இருக்கிறார், மேலாதிபத்தியம் உள்ளவரா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் யெஷுவா கிறிஸ்துக்கும் மேற்பட்டவராக, மிக உன்னதமானவராக, உயர்வானவராக இருக்கிறார் என்பது வேத வசனங்கள் மூலம் நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகி தேவனும் சமம் கிடையாது. பிதாவாகி தேவனுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. உயர்வு அவருக்கு மேலேயும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவனுடைய மேலாதிபத்தியத்தை நாம இதுல காணக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம இதுல புரிந்து கொள்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 11:3 படிக்கும் போது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு தேவன் தான் தலையா இருக்கிறார். அவர் தான் எல்லாத்திலும் உன்னதமானவரும் உயர்வானவரா இருக்கிறார். அப்ப இங்கே அவருடைய சுப்ரீமசி அங்க சொல்லப்படக்கூடியதா இருக்குது. அவருடைய மேலாதிபத்தியம் கிறிஸ்துக்கு மேலாக இருந்து கிறிஸ்துவையும் அவர் மேலாதிபத்தியம் செய்கிறார் அப்படிங்கிற காரியத்தை இங்க சொல்லக்கூடியதா, இங்க நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல 1 கொரிந்தியர் 15:24 படிக்கும்போது அதன் பின்பு முடிவு உண்டாகும், அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் அங்க சொல்லப்படுது. அப்ப சகலத்தையும் பரிகரித்து பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். அதே போல 27 படிக்கும்போது 1 கொரிந்தியர் 15:27 படிக்கும்போது சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலம் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்போ யெஷுவா கிறிஸ்துவை காட்டிலும் உன்னதமானவராக சுப்ரீமசியாக யெஷுவா கிறிஸ்துக்கு ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு. அப்ப யெஷுவா கிறிஸ்து அவருக்கு ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப யாவே தேவன் எல்லாருக்கும் மேல ஒரு உன்னதமான ஒரு உச்ச உயர்நிலை உடையவராக, மேலாதிபத்தியம் உடையவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாம தேவன் மிக உயர்வானவராக மகிமைப்படுத்தப்படுவார் என்று வேத வசனங்கள் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:28 படிக்கும்போது சகலமும் அவர் கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பது குமாரன் தாமும் தமக்கு சகலத்தை கீழ்ப்பட்டிருப்பார்னு சொல்லும்போது குமாரன் இப்ப எந்த நிலையில இருக்கிறாரு? தெய்வீக சுபாவத்துல இருக்கிறாரு, சாவாமையில இருக்கிறார். அப்படிப்பட்டவரும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார். தேவன் மிக உயர்வானவராக மகிமைப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறாரு. இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுத்தப்படுவார்.
விசுவாசம் எல்லா கிரிகள் மூலமும் தேவன் மகிமைப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. பரிசுத்தவான்கள கிரிகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இருக்குது. நாமும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருப்போமானால், பிதாவின் மேல் கொண்ட அன்பினாலே அவருக்கு அவரை முழு இதோடும், முழு ஆத்மாவும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களுக்கு நாம கீழ்ப்பட்டு இருப்போமானால், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருப்போம். அதன் மூலமாக தேவனும் மகிமைப்படுவார் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? பிலிப்பியர் 2:9 பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி யெஷுவாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் முக்கியலான முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக யெஷுவா கிறிஸ்து கர்த்தர் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப அவர் எல்லாற்றுக்கும் மேல உயர்த்தி இருக்கிறாரு, எல்லாற்றுக்கும் மேலான நாமத்தை தந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ எதற்காக? பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக, இதன் மூலமாக அவரை எல்லாற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லாத்தையும் அவர் மேல உயர்த்தி இருக்கிறார் என்றால் அதன் மூலம் பிதாவை தேவன் மகிமைப்படுகிறாரு. அப்படிங்கிறப்போ இதிலேயும் மிக உயர்வானவராக இருக்கிறார். அவர் மகிமையில் கூட உன்னதமானவராக, உயர்வானவராக, உச்ச நிலையில அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால உடனே ஈக்குவல் பிதாவும் குமாரனும் சரிசமமா இருக்கிறாங்க, சமமா இருக்கிறாங்க என்று நாம கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்படி கருத்தில் கொண்டோம்னால் அது தவறான ஒரு காரியமா இருக்கும். அவருக்கு இவ்வளவுக்கு உயர்த்திருக்கும் போது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா யோசேப்பு பாருங்க என்ன பண்ணிருக்கிறான், எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்திருக்கிறான். யோசேப்புடைய கை அசைவு இல்லாமல் ஒருத்தராவது தன்னுடைய கையாவது வாயாவது காலையாவது அசைக்க கூடாது. அந்த அளவுக்கு உன்னதமாக யோசேப்பை உயர்த்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதை உயர்த்திட்டு என்ன சொல்றாரு, சிங்காசனத்தில் நான் அவனுக்கு மேலாக இருப்பேன் இல்லையா? ஆளுகையில சிங்காசனத்தை நான் அவனுக்கு மேலாக இருப்பேன். அது போலதான் இங்க யெஷுவா கிறிஸ்துவை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேல உன்னதமாக உயர்த்தி இருக்கிறாரு. ஆனாலும் இவர் அவருக்கும் மேலானவராக, மகிமைப்படுத்தப்படக்கூடியவராக, மகிமையில சிறந்தவராக, அவருடைய சுப்ரீமசி மிக உன்னதமான ஒரு உச்ச நிலை அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அதே போல அவருடைய இந்த காரியம் எல்லாத்திலுமே அவருடைய நாம மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 5:12 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:12-13 படிச்சோம்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ள அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று அங்க சொல்வதை பார்ப்போம். அப்போ சிங்காசனமே வீற்றிருக்கிற யாவே தேவனுக்கும் அவருக்கு முன்பா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கும் இந்த கனம் மகிமை எல்லாமே இருக்குது. அப்ப யாவே தேவன் இவரை எல்லாத்துக்கும் மேல உயர்த்திருக்கும் போது இவரை கனப்படுத்துகிறாரு. இவர் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் மேலாக யாவே தேவனே அவர் கனப்படுத்தக்கூடியவராக அங்கே இருக்கிறாரு. அப்ப இதுல எல்லாத்துக்குமே யாவே தேவன் உன்னதமான உச்ச உயர்நிலை நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல வெளிப்படுத்துறாங்க 19:6 படிக்கிறோம் இல்லையா? படிக்கும் அதை கடைசியில பார்த்தோம்னா, அல்லேலுயா சர்வ வல்லமையிலே தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இப்ப கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறப்போ எல்லாத்திலுமே யாவே தேவன் மகிமைப்படக்கூடியவராக உச்ச உயர்நிலை மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அதே போல உபாகமம் 10:14 படிக்கும் போது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அருளை யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே போல உபாகமம் 10:17 படிக்கும்போது, உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சதவாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று எல்லாத்துலயுமே அவர் உச்ச உயர்நிலை அங்க சொல்லப்படுகிறது.
அதன் மூலமாக அவருடைய குண இயல்புகள் அங்க மகிமைப்படக்கூடியதா இருக்கிறது, அவருடைய நாம மகிமைப்படக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 47ல 2:3 படிக்கிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அப்போ யாவே தேவன் பயங்கரமானவராக பூமியின் மீது வந்து மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறாருன்னா, பயங்கரமானவர் அப்படின்னு உடனே எல்லாத்தையும் பயங்காட்டு நரக உபதேசம் போட்டு பயங்காட்டுறாரு அப்படிங்கிற காரியம் கிடையாது. பயங்கரமானவர் அவருடைய சுப்ரீமசி தான் அங்க சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல உச்ச உயர்நிலை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதா உன்னதமானவராக கர்த்தர் பயங்கரமானவர் அப்படிங்கிறப்ப உச்ச உயர்நிலை உடையவராக அந்த சுப்ரீமசியை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிற சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 47:7-8 படிக்கிறோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனமே வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தை வீற்றிருந்து ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் நிறைவு செய்யும் போது எல்லாமே அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது எல்லாமே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் மகிமைப்படக்கூடிய காரியங்களும் கூட இயேசு கிறிஸ்துக்கு மேலாக உச்ச உயர் நிலை உடையவராக மேலாதிபத்தியம் உடையவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சங்கீதம் 83:17 பார்த்தோம்னா, யாவேயின் நாமத்துடைய தேவரில் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. அப்ப எல்லா மனுஷரும் யாவே தேவன் உன்னதமான தேவன், பூமி அனைத்தின் மேலும் அவரே தேவன், தேவன் ஒருவரே அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் உணரும் போது, மனசுல உணரும் போது அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். அதே மாதிரி சங்கீதம் 97:9 படிக்கும் போது, கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிக உயர்ந்தவர். இல்லையா? அப்ப இது எல்லாத்திலுமே அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிக உயர்ந்தவர் அப்படிங்கிறத வானமண்டலத்துல தேவதூதலுக்கு மேலாக எல்லாத்துக்கும் மேல அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரு. எல்லா எல்லா வல்லமைகளுக்கு மேலாக வல்லமையுள்ள ஜீவிகளுக்கு மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரு. அப்ப அவரோட உச்ச உயர்நிலை அங்கு காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல சங்கீதம் 115 11, 12, 13 அந்த வசனங்களை படித்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கும் போது அவர்கள் மூலமாக அவர் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 14:11 படிக்கும்போது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதுன்னு நம்ம படிக்கிறோம். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லாம் தேவனை, நாவு யாவும் தேவனை அறிக்கைப்படும். எப்போ மில்லியனத்துக்கு பிறகு பார்க்கும்போது, மில்லியன யுகத்துல எல்லா முழங்காலும் முடங்கும். மில்லியனத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது தீமையான காரியங்கள்லாம் அழிக்கப்பட்டு போயிடும். சாத்தான அவனை சார்ந்த தீமையான காரியம் எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். அப்போ எல்லாமே தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு மகிமையாக இருக்கும். எல்லாத்துலயும் அந்த மகிமையான காரியம் கூட அவர் உச்ச உயர்நிலை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம பார்ப்போம். அப்ப இது வரைக்கும் இவ்வளவு வசனங்கள், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு தலைப்புக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சம் நாம இந்த காரியங்களை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் நாம ஆழ்ந்து தியானிக்கும் போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய உச்ச உயர்நிலை எவ்வளவு உன்னதமானவரா இருக்கிறார். நம்மை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நம்மை நினைப்பதற்கும் நம்முடைய ஜபங்களை கேட்பதற்கும் நாம் எம்மாத்திரம். ஆபிரகாம் சொல்றது போல தூசும் சாம்பல் அவன் அப்படிதான் நம்ம சொல்லணும். நாமளும் ஒரு டஸ்ட ஒரு சின்ன பின் பாயிண்ட் மாதிரி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி போல, இல்லையா? அப்பேற்பட்ட தேவன் உன்னதமானவர், பரலோகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் தேவன் இருத்தலுக்கான இயல்புகளை பார்த்துருவோம். அங்கிருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார்.
அப்ப நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆஸ்வதிக்கிறதுக்கு அவர் விருப்பம் கொள்கிறார் என்றால் அவருடைய உச்ச உயர்நிலை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப 13வது காரியங்களை அவருடைய உச்ச உயர்நிலை அவருடைய மேலாதிபத்திய காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். இப்ப கடைசியாக நாம பார்க்கக்கூடிய அந்த இயல்புகளை கடைசியா நாம பார்க்கக்கூடிய காரியம் தேவனுடைய ஆலங்கானத்தை. இவ்வளவு காரியங்களை அவர் உச்ச உயர்நிலை பார்த்தாலும் கூட அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளை முழுமையாக நம்மால் என்ன பண்ண முடியல, கிரகிக்க முடியாது. அவருடைய அறிய முடியாத ஆலங்கானாத்துவம் எவ்வளவோ இருக்குது. அவருடைய இருத்தலுக்கான இயல்புகள்ல முழுமையா நம்மளால அறியல. மனிதன் அப்படிங்கிற ரேஞ்சில நம்மளோட அறிவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடியது. நம்ம கட்டுக்குள்ள இருக்கிற இந்த அறிவுக்குள்ளாக நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வளவை தேவன் என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய பரிசுத்த வேதாந்தத்தின் மூலமா வெளிப்படுத்திருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய ஆலங்கானாத்துவம் இருக்குது. ஆழம் காண முடியாத அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளை ஆழம் காண முடியாத இயல்புகளும் எல்லாம் இருக்குது. அது காட்ஸ் அன்ஃபேத்தமபிள்னஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா? சரி, இப்ப அதை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம்னா இது தேவன் நம்ம இருத்தல் இயல்புகள் இல்லையா? தேவனை அவரது எந்த சிருஷ்டியாலும் அவருடைய இருத்தல் இயல்புகள் எண்ணங்கள் இல்லையா செயல்கள் இப்ப எல்லா விஷயங்களையும் முழுவதுமாக அறிந்து கொள்வது இயலாததாக ஆக்கிறது இல்லையா? ஏன்னா அவரது இயல்பு ஆழங்காணாத ஒரு துவமா இருக்கு. எல்லாத்தையுமே அவர் அறிந்து கொள்ள முடியாது. நாம் அறிந்த கொஞ்சம் இப்ப நம்ம படிச்ச காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இன்னும் அறியாத ஆழம் காண முடியாத அவருடைய இயல்புகள் இன்னும் அதிகமா இருக்குது. அப்ப தேவன் அந்த எல்லா இயல்புகளையும் பார்த்தோம்னா தேவன் தமது இருத்தல் அப்படிங்கிறப்போ ஒரு பார்சனாக ஒரு ஜீவியாக அவர் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த இருத்தல்ல அவருடைய இயல்புகள் எண்ணங்கள் செயல்கள் குறித்த ஒவ்வொரு விவரத்திலும் அவர் தம்மை தாமே அறிந்திருக்கிறார். நாம தான் அவரை ஆலங்காண முடியாது. அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளும் சரி குண இயல்புகளும் சரி முழுமையா ஆலங்காண முடியாது. பவுலோப்பர் சொல்லும்போது அவருடைய அன்பு அவருடைய ஞானம் அன்பு நீதி ஆகிய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலோப்பரும் ஆச்சரியமா சொல்றதை பார்க்கணும். ஏன்னா அது ஆலங்கானத்துவமாக இருக்குது. அப்ப அவருடைய இருத்தலுக்கான இயல்புகள்ல அவர் எண்ணங்கள் செயல்கள் குறித்த விவரத்துல அவருக்கு தெரியும். அவர் தாம் எப்படிப்பட்டவர் எவ்வளவு காரியங்களை உடையவர் எவ்வளவு ஞானம் நிறைந்து வருகிறாரெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை குறித்து முழுமையான காரியங்களை அவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். மற்ற யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எவ்வளவு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அவ்வளவுதான் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கிறாரு. அவரை குறித்த அறிவுஜீவிகள் தேவதூதர்களா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் அவர் எவ்வளவு வெளிப்படுத்தி அவர் தான் அறிய முடியும் இல்லையா? அவருடைய இருத்தல் இயல்புகள் எண்ணங்கள் மற்றும் செயல்களை குறித்து சில விஷயங்களை அறிந்திருக்கிறாங்க. தேவதூதர்கள் அவரை நேர்ல பாக்குறாங்க காண்றாங்க எல்லாரும் அவரை தரிசிக்கிறாங்க இல்லையா? தேவதூதர்கள் அப்படின்னப்ப விழுந்து போன தூதர்களை சொல்லல, விழுந்து போகாத பரிசுத்த தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள தேவனை தரிசிக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களெல்லாம் அவருடைய முழுமையான காரியங்களே அவர்கள் அறியல. மோஸ்ட்லி அவர்களை அதிகமா எல்லா ஜீவிகளை காட்டிலும் ரொம்ப அதிகமாக அவரை நெருக்கமாக அறிந்து உணர்ந்தது யாருன்னு பார்த்தோம்னா யேசுவா கிறிஸ்து தான். அவர் தான் அறிந்து உணர்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவராலும் அறிய முடியாத ஆலங்கானாத்துவம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நாளாக நாள் அவர் அறிந்து கொண்டே இருப்பார். அவ்வளோ காரியங்கள் தேவனுடைய ஆலங்கானத்துவம் இருக்குது. இப்ப அவருடன் இசைந்திருக்கிற அவருடைய அறிவி ஜீவிகள் அவருடைய இருத்தல் இயல்புகளை குறித்து சில காரியங்கள் தான் வெளியாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இருக்கிறோம்னா வேதாந்தத்தில் நமக்கு தேவன் தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை தான் நம்மளால அறிய முடியுது. ஏன்னா அதற்கு மேல அவரை அறிய முடியுமா? அறிய முடியாது. அப்ப சில விஷயம் நாம் அறிந்திருக்கிறது கொஞ்சம். அவருடைய இருத்தல் மற்றும் அவருடைய இருத்தல் இயல்புகள் பற்றிய நம்முடைய ஆய்வு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சில அம்சங்களை நமக்கு தெளிவாக்கி இருக்கிறேன். ஆனா அவைகளின் மற்ற அம்சங்களை எல்லாத்தையும் நம்மளால முற்றிலும் கிரகித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் சொல்லும் போது பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு சொல்லும் போதே நீங்க நம்ப மாட்டீங்க, பரத்துக்குரிய காரியங்கள் சொல்லுவேனாலும் நீங்க எப்படி நம்ப போறீங்க அப்படிங்கிறாரு.
அவ்வளோ காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து அறிந்ததே அவ்வளவு இருக்குது. இயேசு கிறிஸ்து அறியாதது இன்னும் எவ்வளவு இருக்குது. அப்ப நாம அறிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு காரியமாக நாம இருக்குது நாம் அறிந்தேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எசாவுச இருத்தல் அப்படிங்கிறப்போ அநேக விஷயங்களுக்குள்ள அவர் துவக்கம் இல்லாத இருத்தல் அப்படிங்கிறோம். ஜீவனோடு இருக்கிறாரு, ஆனா அவருக்கு என்ன இல்லை, துவக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது எப்படி இருக்க முடியும் என்று நாம் கிரகிக்க முடியுதா? கிரகிக்க முடியல இல்லையா? தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவராக என்றும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். இது வேதாந்தம் நம்ம படிக்கிறோம். அனாதி தேவன் இல்லையா? தனித்துவமான இருக்கக்கூடியவரா இருக்கிறார். எப்படி துவக்கம் இல்லாம இருக்கு? துவக்கம் இல்லாம அவருடைய இருத்தல் எப்படி இருக்குது? நம்மள அறிந்து கொள்ள முடியுதா? கிரகிக்க முடியுதா? கிரகிக்க முடியல இல்ல. விளைவிலிருந்து காரணம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிறப்போ தேவன் தொடக்கம் இல்லாதவர் என்பது ஒரு உண்மை என்று நமது பகுத்தறிவுக்கு சரியென்று காட்டுது. தேவனுக்கு தொடக்கம் இருந்ததுன்னா அவரை தொடங்கி வச்சது யாரு? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது பகுத்தறிவான ஒரு கேள்வி. அப்போ அவருக்கு என்ன, அவருக்கு தொடக்கம் என்ன, இப்படி எல்லாம் போய்கொண்டே இருக்கும். ஆனா வேதாகமும் நமக்கு அப்ப இந்த காரியத்தை குறித்து நமக்கு என்ன இல்லை, புரிந்து கொள்வதற்கான அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. அதான் உண்மை. நம்முடைய அறிவு, நம்முடைய நாலேஜ் வரையறுக்குட்பட்டது. வானத்துல எவ்வளவு பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? தெரியுதா? புரிந்து கொள்ள முடியுதா? இல்லையா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஆட்டோபாமுக்கு பாம் இல்லையா, அணுவை பிரிக்கும்போது அதுல ஒரு ஆற்றல் வெளியாகுதுன்னு படிச்சோம் இல்லையா? விஞ்ஞானம் அணுவை பிரிக்கும் போது அதுல ஆற்றல் வெளியாகுது. 2 4 பிரியுது, 4 8 பிரியுது, 8 16 இப்படி பிரியும் போது பயங்கரமான ஒரு ஆற்றல், ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அணுகுண்டு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அணு உலைக்கு அதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சாதாரண ஒரு சின்ன ஒரு அணுவை பிரிக்கிறதுக்கும் போது அவ்வளவு ஆற்றல். அந்த அணுவெல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறாரு தேவன். எப்படி ஒட்ட வச்சிருப்பாரு? அதற்கு எவ்வளவு ஆற்றல் பயன்பட்டிருக்கும். அந்த அணுவை ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆற்றல் பயன்பட்டிருக்கும் இல்லையா? இதெல்லாம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்ப நமக்கு கண்ணு தெரிகிற இந்த சில காரியங்களையே நம்மள என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. எப்படி இதை ஒட்ட வச்சிருக்கிறாரு? பொருள்கள் எல்லாம் கீழே விழுகுது, புவியீர்ப்பு சக்தி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். புவியீர்ப்பு சக்தி எப்படி எதன் மூலமா உருவாகுது? எல்லாம் ஒரு தியரியா தான் இருக்கு. இன்னும் அது முழுசா அதையும் கூட எப்படி புவியீர்ப்பு சக்தி உருவாகி இருக்குது அப்படிங்கிற காரியம் கண்டுபிடிக்க முடியல இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் என்னது, தேவனுடைய ஆலங்கோணத்துவமா இருக்கிறது. அப்ப தேவன் துவக்கம் இல்லாதவர் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. நம்முடைய பகுத்தறிவுக்கு விளக்கம் அளிக்க முடியல. நம்முடைய நாலேஜ் வரையறுக்குட்பட்டது. அப்ப அவருடைய இருத்தல் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களையும் யுக்தி பூர்வமாக விளக்கம் அளிக்க முடியாத நம்முடைய இயலாமை இல்லையா? அப்ப அவருடைய இருத்தலை குறிப்பிட்ட விஷயங்களே நமக்கு அவரை ஆலங்காண முடியாதவரை இருக்கிறது. இப்ப இருத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம் எவ்வளவுதான் யுக்தி பூர்வமாக விளக்கம் அளிச்சு நாம விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியல, ஆலங்காண முடியாதவராக தான் அவரை ஆக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அவரை ஆலங்காண முடியாத விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அதே போல அவரை கடந்த அனாதி நிலை இல்லையா? அவர் கூட யாருமே கிடையாது. அனாதி தேவன், தனி சிறப்பு மிக்கவரா இருக்கிறார். அப்ப நமக்கு முற்றிலும் இதெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியுதா இருக்குதா? எப்படி தனி ஒருவராக துவக்கம் இல்லாத இருக்கிறாரு, அனாதியா இருக்கா, கூட யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, உள்ள அண்டா சராசரனை எப்படி படைச்சாரு போனாரு இல்லையா? இதெல்லாம் நம்மளால விளங்கிக் கொள்ள முடியுதா? விளங்கிக் கொள்ளவே முடியல. முற்றிலும் விளங்கிக் கொள்ள முடியாதா இருக்கு. இதுதான் தேவனுடைய ஆலங்கானத்துவமா இருக்கிறது. அதே போல அவருடைய ஏகத்துவத்தை படிச்சு பார்த்தோம் இல்லையா? ஒரு இடத்துல இருந்துகிட்டு மற்ற எல்லா இடங்கள்லையும் எப்படி அவரால் நேரில் இருக்கிற மாதிரி கீழே நடிக்க முடியுது? இது நம்ம இந்த காரியங்களை குறித்து அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளை படிச்சோம். அதே போல அவரோட உச்ச உயர சுப்ரீமசி, இப்ப எல்லா அவர் இருத்தலுக்கான சற்றேறக்கூடிய எல்லா இயல்புகளிலுமே நாம படிச்சிருக்கு கொஞ்சம். இன்னும் அதுல உள்ள போய் பார்த்தோம்னா ஆலங்கான முடியாமை இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். முழுமையா நாம அதை புரிந்து கொள்ள முடியல. அப்ப அவருக்கு ஒரு முடைமை சரீரம் இருக்குது. அந்த சரீரம் பார்க்க முடியாதபடிக்கு இருக்கு. நம்முடைய மனித கண்களுக்கு பார்க்க முடியாதபடி இருக்குது.
அப்ப இதெல்லாம் அறிவுக்கேற்றதாக நாம் காண்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அப்ப அவர் எத்தகைய சரீரத்தை கொண்டிருக்கிறார் என நாம் முழுமையாக அறிய முடியுதா? முடியல இல்லையா? அவருக்கு சரீரம் இருக்குது, வேதாகமம் ப்ரூவ் பண்ண சரீரம் இருக்குது. சரீரம் இல்லைன்னா அவர் ஒரு பர்சனா இருக்க முடியாது. அவருக்கு மூளை உறுப்புகள்லாம் இருக்குது. மூளை உறுப்பு இருக்கணும், மனுஷனம் போல மூளை உறுப்புன்னு சொல்லக்கூடாது. அது ஆவிக்கிற ஜீவியத்துக்கு தெய்வீக தன்மைக்கு ஏற்றதுமா இருக்குது. மூளை இல்லைன்னா திட்டம் பண்ண முடியுமா, பிளான் பண்ண முடியுமா? எல்லாமே அவருக்கு இருக்குது. அவர் சரீரம் இருக்குது. ஆனா இதெல்லாம் நான் எத்தன்மையா இருக்குது இல்லையா? எவ்வளவுதான் அறிவுபூர்வமாக நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அதெல்லாம் என்ன பண்ண முடியல, அறிய முடியல. இப்ப அவருடைய ஆவியா இருத்தல், தன்னில் தானே ஜீவனுடைமை இல்லையா? தன்னில் தான் ஜீவனுடையவா இருக்கிறார். அவர் எதை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் படிச்சோம். அவருக்கு சாப்பாடு, தூக்கம், ஓய்வு எதுவுமே தேவையில்லை. எல்லாமே படிச்சோம் இல்லைங்களா? அவருடைய இருத்தலுக்கான இயல்புகளை படிச்சோம். தன்னில் தானே முழுமையா இருக்கிறார். அவருடைய சாவாமை, சாவ முடியாத ஒரு தன்மை, அவருடைய சர்வ வல்லமை, ஞானம், சர்வ வியாபகம், இதெல்லாமே காணக்கூடாத தன்மை. எல்லா இயல்புகளையுமே நாம புரிந்து கொண்டது கொஞ்சம் தான். அப்ப இன்னும் அதெல்லாம் இன்னும் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆலங்கானா தன்மை. இப்ப முழுமை அவைகளை எல்லாம் முழுமையாக நம்மால புரிந்து கொள்ள இயலவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். சரி, 70 தேவர சாயலாக நாம இருக்கிறோம் இல்லைங்களா? மனிதன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவன் படிக்கிறோம். அப்ப தேவன சாயலாக நாம இருப்பது அவருடைய இருத்தல், இயல்புகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களை அரைகுறையாக அறிந்து கொள்ள நமக்கு வல்லமை தருகுது. நாம தேவ சாயலா இருக்கிறதுனால நமக்கு இப்படிப்பட்ட வல்லமையை தருகுது. கொஞ்சம் கொஞ்சமாவது புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது உதவி பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த தேவ சாயலும் இல்லைன்னா இதுவும் நமக்கு புரியாது. மிருகங்களுக்கு புரியுமா? புரியாது. பூச்சிகளுக்கு புரியுமா? புரியாது. அதெல்லாம் தேவ சாயல் கிடையாது. அப்ப நமக்கு தான் தேவ சாயலை கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனை தேவ சாயல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவனை முழுமையா அறிய முடியாமல் நம்ம எது தடுக்குது? ஆழம் காண முடியாத இருக்குது. அப்ப தேவனை முழுமையா அறிய முடியாமல் நம்ம எது தடுக்குது பார்த்தோம்னா, நமது வரையறைக்குட்பட்ட ஒரு நிலை, நம்முடைய மூளை உறுப்புகள், நம்முடைய சரீர அமைப்புகள், இதெல்லாமே ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு நிலையா இருக்குது. ஆனா அவரது சரீரம், அவருடைய சரீர உறுப்புகள் எல்லாமே எல்லையில்லா நிலையா இருக்குது. அவருடைய இருத்தல், அவருடைய இயல்புகள், எண்ணங்கள், செயல்கள் பற்றிய எல்லா விவரங்களிலும் தேவனை அறிந்து கொள்ள தடுக்குது. நாம ஒரு வரையறைக்கு உட்பட்டவராக இருக்கிறோம், உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரோ வரையறைக்கு உட்பட்டவராக இல்லாம வரையறை இல்லாத அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறதுனால அவருடைய சரீரத்துக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லாதபடிக்கு பறந்து விரிந்ததா இருக்கிறது இல்லையா? அவருடைய இயல்புகள் அது விதமா இருக்கு, எண்ணங்கள், செயல் எல்லாமே அப்படி இருக்குது. வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஆராய்ச்சியாளர்கள், வான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எவ்வளவு டெலஸ்கோப்பு புதுசா பவர்ஃபுல்லா கண்டுபிடிச்சு வச்சாலும் நட்சத்திரங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அண்டம் விரிந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. விரிந்து கொண்டே போகுது. அப்ப தேவன் எவ்வளவு, தேவனுடைய குண இயல்புகள், இருத்தனுக்கான இயல்புகள் எவ்வளவு விதமா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துமே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா? இயக்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம எது தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமது வரையறைக்கு உட்பட்ட நிலை, அவரது எல்லையில்லா நிலை. அவர் எல்லையில்லா நிலையில இருக்கிறாரு, நாம வரையறைக்கு உட்பட்ட நிலையில இருக்கோம். அதனால அவரை முழுமையாக அறிய முடியாதபடிக்கு, ஆழங்காண முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிறது. தேவன் நம்மேல் தயவு கொண்டு கிருபையாக அவரை குறித்த காரியங்களை வேதாந்தத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது கொஞ்சம், அது நம்முடைய வரையறைக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டும் முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான தகவல்களை வேதாந்தத்தின் மூலமாக அவரை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனுடைய சிருஷ்டிகள்ல எந்த ஒன்றும் அவரை ஆழ்ந்து அறிய முடியாது என போதிக்கக்கூடிய வேத வசனங்கள் நிச்சயமாகவே உண்மையானவை என்பதை நமது அனுபவம் நிரூபிக்கக்கூடியதா இருக்குது. அதுல சில வசனங்களை படித்து விட்டு நாம இந்த காரியங்களை நிறைவு செய்யலாம். சரி, உபாகமம் 29:29 பார்த்தோம்னா, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு
நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப நமக்கு ஆழங்காண முடியாதபடிக்கு மறைவாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கே உரியவைகளா இருக்கிறது. தேவன் நமக்கு எவ்வளைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நமக்கு உரியதாய் இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல யோபு 5:9 படிக்கும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மளால் ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால எண்ணவே முடியாது. அவரால் எப்படி பேர் சொல்லி அழைக்க முடியுது? எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். இப்ப அவருடைய மெமரி பவர் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்றது, யோபுல சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அதே போல யோபு 11:7 பார்த்தோம்னா, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ கேள்வி கேட்கப்படுது இல்லையா? அவருடைய ஞானத்தை ஆராய்ந்து முடியாது, அவர் சம்பூர்ணத்தை நாம முழுமையாக அறிய முடியாது. அதே போல யோபு 26:14 பார்க்கும்போது, இவைகள் அவருடைய கிரியைகள் கடைக்கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம கேள்விப்பட்ட காரியங்களும் ரொம்ப கொஞ்சம், அவருடைய வல்லமை இடிமுழக்கத்துல அறிந்தவன் யாரு, அதெல்லாம் நம்மளால அறிய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றதை நாம பார்க்கிறோம். அதே போல யோபு 36:26 படிக்கும்போது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. அவர் மகத்துவமானவர், அவரை முழுசா அறிய முடியாது. அவருடைய வருஷங்கள் இலக்கத்தை ஆராய்ந்து முடியுமா? நாம சொல்லலாம். நாம பிறந்தது எப்போ நமக்கு தெரியும், மறைக்கிறது எப்போ தெரியும், எத்தனை வயசுல பிறக்கிறோம் தெரியும். அதனால நம்முடைய வருஷங்கள் ஜீவி வழக்கு வருஷங்கள் இலக்கம் நமக்கு தெரியும். ஆனா அவர் துவக்கமே கிடையாது, முடிவே கிடையாது. அப்படி அவருடைய வருஷங்களின் இலக்கத்தை நம்ம ஆராய்ந்து முடியுமா? அப்ப அவருடைய வருஷத்தின் இலக்கத்தை ஆராய்ந்து முடியாது. அதனால்தான் அவருடைய 14வது இயல்பாக நாம பார்க்கும்போது அவருடைய ஆலங்கானத்துவத்தை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல யோபு 37:5 பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்மளால கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார்னு சொல்லப்படுகிறது. அதே போல சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார் இல்லையா? வல்லமையிலும் நியாயத்தில் பெருத்தவர், மகா நீதிபரர். நாம் அறிந்திருக்க கொஞ்சம் சர்வ வல்லவரை முழுமையாக நாம கண்டுகொள்ள முடியாது. கண்டுகொள்ள முடியாதுன்னு அர்த்தம், அறிந்து கொள்ள முடியாது. சங்கீதம் 139:6 படிக்கும், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. எந்த அறிவு? யாவே தேவனை குறித்த அறிவு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எட்டாத உயரமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலங்கானாத்துவம், அவரை முழுமையாக அறிய முடியாது ஆலங்கானாத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல சங்கீதம் 145:3 சொல்லும்போது கூட, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. எவ்வளவுதான் ஆராய்ந்து கொண்டே அவருடைய மகத்துவமான காரியங்களை, கிரியைகளை, செயல்பாடுகளை, அவருடைய ஞானத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஆராய்ந்து முடியாது. அவ்வளவு மகத்துவமான காரியங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல பிரசங்கி 11:5 பார்க்கும்போது, ஆவின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவதும் யாருக்குமே இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எப்படி உருவாகுது, எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா? அந்த உருவம் எப்படி உருவாகுது பாருங்க. எலும்பு இல்லைன்னா அந்த சரியா நிக்குமா? நிக்காது, தோண்டு விழுந்துடும். அப்ப எலும்பு அப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டு எப்படி கர்ப்பது வயிற்று அது எல்லாமே உருவாகுது, நரம்பு மண்டலம் எல்லாமே எப்படி உருவாகுது, இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் அறியாது இருக்கிறது போலவே எல்லாத்தையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய், முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்றதை நாம பார்க்கிறோம்.
அதே போல எசாயா 40:22 பார்க்கும்போது அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது இல்லையா? பூமியின் கடையாந்தரங்கள் சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போறதே கிடையாது, இலைப்படைவதும் கிடையாது. இது நீ கேட்டது இல்லையா, அறியலையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவ்வளோ ஞானம் நிறைந்தவரா அவர் இருக்கிறாரு. இறுதியாக பவுல் சொல்றார், ரோமர் 11:33-34 படிக்கும்போது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று கேள்வி கேட்டு முடிக்கிறார். அப்ப அங்கே அவருடைய ஞானம், அறிவு இதெல்லாம் ஆழம் எவ்வளவா இருக்குது, ஆராய முடியாது. நியாய தீர்ப்புகள் கூட அளவிட முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், ஆராயப்படாத காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. தேவன் நமக்கு கிருபியாக, தயவாக நமக்கு அவருடைய வேத வசனங்கள் மூலமாக இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இதுகாலம் நாம என்ன படிச்சிருக்கிறோம்? தேவனுடைய அந்த உன்னதமான இயல்புகளை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தேவன் இருத்தலுக்கான இயல்புகளை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். 14 இயல்புகளை குறித்து நாம் படித்திருக்கோம். இந்த 14 இயல்புகள் முடிந்து விட்டது. அப்ப இதெல்லாம் படித்து நாம தியானிக்கும் போது தேவன் எவ்வளவு உன்னதமானவர், மகத்துவமானவர், ஆழங்காண முடியாதவர், ஏகாதிபத்தியம் உடையவரா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நமக்கு இரக்கம் பண்ணுகிறார், நமக்கு தயவு பண்ணுகிறார், நம்மளை வழிநடத்துகிறார். அவரை குறித்த காரியங்களை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படி நாம செய்திருக்கிறார். நம்முடைய எல்லைக்கு வரம்புக்குட்பட்ட இந்த நிலையிலும் கூட, இந்த வரம்புக்குட்பட்ட நிலையிலே எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தேவன் புரிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அதையெல்லாம் புரிய வச்சிருக்கிறார். தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கலன்னா இதுல எந்த ஒரு காரியம் புரியாது. வேதாந்தம் எதுவுமே புரியாது. தேவன் இதெல்லாம் நமக்கு புரியுது, தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் ஆராய்ந்து தியானிக்கிற புரியுதுன்னா தேவன் நமக்கு தயவாக இரக்கமா தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோமோ, இதை மதித்து உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? அவரை நம்புவோம், அவரோட பயபக்தி கொள்வோம், அவரை போற்றுவோம். எந்த அளவுக்கு தேவனை குறித்த அந்த காரியங்களை உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய போற்றுதலும் பயபக்தியும் எல்லாமே இருக்கும். அதை நாம் அவரை வணங்கி செயல்படக்கூடிய காரியங்கள், அவரை துதித்து காரியங்கள் இதெல்லாமே நம்மை தூண்டும். எது? அவரை அறிகிற அந்த அறிவு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாய் உண்மையும் நீர் அனுப்பினராய் விஸ்வாசம் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு தான் அவர்களை நம்ம விசுவாசிக்கவும், அவர்களிடத்தில் நம்பிக்கை கொள்ளவும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளவும் நம்மளை தூண்டும். அவரிடத்துல அன்பு கொள்ளவும் இது நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த அறிவு இல்லைன்னா அந்த தூண்டுதல் நமக்கு இருக்காது. அப்ப பிரியமான சகோதரிகளே, இந்த அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால நாம் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவரிடம் அன்பு கூர்ந்து தேவன் செய்ய எந்த நன்மைகளையும் கிருபைகளையும் அவருக்கு நாம சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இதோ வருடத்தின் முடிவிலே நாம இருந்து கொண்டிருக்கிறோம். வருடத்தின் முடிவிலே தேவனோட உன்னதமான அந்த இயல்புகளை குறித்து, இருத்தலுக்கான இயல்புகளை குறித்து நாம் படித்து அறிந்து இருக்கிறோம். நிச்சயமாக இதை மறுபடியும் இந்த காரியங்களை தியானித்து பாருங்க. தியானித்து பார்த்து நம்முடைய உன்னதமான தேவனுக்கு துதியும் மகத்துவம் நாம சாற்றுவோமாக. அன்பின் தேவன் தாமே நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.